கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எதைதான் ஓமையை கண்டினியூ பண்றாருன்னா, இந்த ஒரு மன்னிக்கிற தன்மை, மற்றவரை குற்றப்படுத்தாமல் இருக்கிற தன்மை, மற்றவனுடைய தவறை பெரிதுபடுத்தி ஊதி அவனை அப்படியே அமுக்கி போட்டு அவனை விழத்தள்ளுகிற அந்த மனப்பாவத்தை எல்லாம் எடுத்து போடுகிற ஒரு காரியத்தை தான் இங்க ஏசப்பா பேசுறாரு. அதற்காக சொல்லப்பட்ட வசனம்தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடு. அதாவது இதை நிறைய நேரம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, காணிக்கைகளை கொண்டு போயிடுவோம். ஆண்டவர் காணிக்கையை போட்டிங்கன்னா ஆண்டவர் எப்படி தருவார் உங்களுக்கு? அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் உங்க மடியில கொட்டுவார். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீ மன்னிப்பை அப்படி கொடு. நீ மன்னிப்பை நீ இப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நீ மன்னிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அளவினால் உன் மடியிலும் போடப்படுவார்கள், நீயும் மன்னிக்கப்படுவாய். நீ இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனாய் நீ மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்காமல் இரு. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும் பொழுது உன் மடியிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் சேரும். உன்னை குற்றவாளியாய் தீர்க்க மாட்டார்கள். ஆகவே இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியம் இதற்காக தான், இந்த இடத்துல காணிக்கைகளுக்காக அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கும்படியாய் தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை விரும்புகிறார். இந்த மாதத்திலுமாய் நாம் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் இயேசு அந்த திமிர்வாதக்காரனை மன்னித்தது நோக்கம், அவனுடைய பாவங்களை மன்னித்தது நோக்கம். ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுகிறார், நீங்களும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை மன்னியுங்கள், உங்களை தேடி வருகிறவர்களுக்கு மன்னியுங்கள், உங்களிடத்தில் திரும்பவுமாய் அந்த நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உண்மையாய் விரும்புகிறார்களே அவர்களுக்கு மன்னியுங்கள். திரும்பவுமாய் உங்கள் குடும்பத்தில் இணைய உண்மையாய் அவர்கள் நினைக்கிறார்களே அவர்களுக்கு மன்னியுங்கள். சிலர் பொய்யாய் வருவார்கள், அவர்களெல்லாம் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையோடு நம்ம இடத்திலே அணுகுகிறவர்களிடத்திலே நாம் எந்த ஒரு இடத்திலையும் நாம் மன்னிக்க முடியாத இடம் என்று கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மன்னிக்க முடியாத ஒரு காரியம் என்றால் கிடையவே கிடையாதுங்க, அது இருக்கவே முடியாது. ஸ்டெயின்ஸை கேட்டு பார்ப்போமே, மிஷினரி ஸ்டெயின்ஸ் அவங்க அம்மாவை கேட்டு பார்ப்போம், மனைவியை, கணவரையும் பிள்ளைகளையும் காரில் வைத்து எரித்தார்கள், எரித்து கொன்றார்கள். அந்த அம்மாட்ட கேட்குறாங்களாம், என்ன பண்ண போறீங்க? பிடிச்சிட்டோம், உங்கள் கணவனையும் உங்கள் பிள்ளைகளையும் காரில் வச்சு எரிச்சு கொண்டவனை பிடிச்சிட்டோம், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவனை மன்னியுங்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இது புரிஞ்சிருக்கு, மன்னியுங்கள்.